கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம். இயேசுவை நம்முடைய அப்பா என்று சொல்லி அழைக்கிறோம், நண்பன் என்று சொல்லி அழைக்கிறோம். பல விதங்களில் நாம் அவரை அழைத்தாலும் அவர் ஒரு புறத்தில் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ள தேவன். ஆகவே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏதோ நான் ஒரு கடவுளை வணங்குவதை போல இயேசுவை வணங்க முடியாது. இயேசு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். 10:11 அல்ல. அவருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பயந்தவர்களுக்கு என்று சொல்லி ஆசீர்வாதங்கள் அநேகம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்முடைய தகப்பன் தான். நம்முடைய குடும்பத்தின் தலைவர் தான், சகோதரன், எல்லா விதத்திலும் அன்புள்ளவர் தான், மனதுருக்கமுடையவர் தான். ஆனாலும் அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் நீதிபரர். பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீட்டுக் கொண்டிருக்கிறார். அநேக வேளைகளில் நாம் தவறுகள் செய்தும் அதற்கு பலன் இல்லாத பொழுது, ஒருவேளை ஆண்டவர் இதெல்லாம் கேட்கலையோ, எனக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்கிறாங்க, அவங்களாம் செழிப்பா இருக்காங்களே என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் பதில் கொடுப்பார். நிச்சயமாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தினுடைய ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் மிகவும் அழகாக சொல்லுகிறார், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். பயந்தவர்களுடைய விருப்பம். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, நீ கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்கும் பொழுது உன்னுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். உன்னுடைய கூப்பிடுதலுக்கு நிச்சயமா அவர் பதில் கொடுப்பார். இந்த வார்த்தை மாறவே செய்யாது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் வேண்டுமா? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம், இயேசுவை மெய்யான தேவன் என்கிற பயம். ஒருவேளை கர்த்தரை அநேக நாட்களாய் நான் வணங்கி வருகிறேன், ஆனாலும் அந்த பயம் எனக்கு இல்லை என்று சொல்வீங்களா? உள்ளான பயத்தை இந்த நாளிலே உருவாக்கி கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்மை குறித்த பயத்தை கர்த்தர் மனிதர்களுக்குள்ள கொடுங்கப்பா. அநேக வேளையில் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நடக்கிற காரியங்கள் பார்க்கும் பொழுது நீதி செய்யப்படவில்லையே, நியாயம் வெற்றி பெறவில்லையே, ஏன் கடவுள் இதெல்லாம் கேட்கலையேன்னு சொல்லி அநேகர் சோர்ந்து போகிறார்கள். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தை கொடும். அதன் மூலமாய் வரக்கூடிய நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.